எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு அடிக்கிறான் இடிக்கிறான். அப்போ டிஜிபி ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா? இல்ல ஒருவேளை திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க ஊமி ஆயிட்டாங்களா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது. பொதுமக்கள் அவங்க சேலரி கொடுக்கறதுக்காக மட்டும், டாக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும், சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கணும். அப்படிப்பட்ட வேலை இல்லை. இப்ப எங்க பார்த்தாலும் போலீஸ் லெஜிட்மேட் அடி வாங்கி தூங்குது. போலீஸோட லெஜிட்மேட் ஏத்துக்க மாட்டேங்கிறான். எனக்கே கூட பயமா இருக்கு, என்னை போலீஸ் ஆஃபீஸர் ஏத்துக்கிடுவாங்களா அப்படி. அந்த அளவுக்கு மனக்கவலை. ஐஜின்னு ஒரு ஆள் இருப்பாருங்க, அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்கு, அவர் விட்டு விலக முடியாது. இவங்களுக்கு என்ன காரணம்னா வேலை தெரியல. எவ்வளவு நாளைக்கு இப்போ கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு காரணம் என்ன? மொழி தெரியாதவங்களை கொண்டாந்து உள்ள தள்ளுறாங்க. நல்லா பேசுறா சார், ஏன் பேசுறான்னு வந்து எடுக்க வேண்டியதுன்னு கேச. நல்ல தமிழ் பாடம்லாம் போறேன், நல்ல பாடலாம் போறேன், வா உள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. குத்துக்கல் மாதிரி உட்கார முடியாது. கேட்டா சூப்பர்வைசர் ஆஃபீஸர், ஆல் இந்தியா, இது எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டே இருப்பேன். இது தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லா சொல்றேன், எல்லா பொதுமக்களும் பார்த்துக்கிட்டு. என்னைக்கு பேப்பர் எடுத்து எழுதுறாங்களோ, எஸ்ஏ எழுதுவாங்க, இன்பெக்ட் எழுத, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பைசாவுக்கு லாயக்கு இல்லாது. அந்த கவர்மெண்ட்ல இதெல்லாம் ஜீவோ போட்டு அந்த சிஎஸ்ஆரை வந்து பண்ணணும்னு நினைக்க கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு புண்ணியமா ஹைகோர்ட் ஜட்ஜி இந்த சிஎஸ்ஆருங்கிற இந்த சனியை முடிச்ச டாக்குமெண்ட்டை ஒழிச்சு இல்லீகல்னு சொல்லி எழுதி போட்டாங்கன்னா மிகப்பெரிய எல்லாரும் 10,000 பப்ளிக்கை கூட அந்த ஜட்ஜோட போட்டோவில் காலில் உள்ள வந்து. நீங்க எஸ்பி மாவட்ட எஸ்பின்னு சொல்லி பெரிய கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. 38 எஸ்பி 38 மாவட்டத்தில் இருக்காங்க. இவங்க யாராவது ஒரு ஆளு இந்த கவர்மெண்ட்லயோ இந்த 4 வருஷத்துக்குள்ள இதே மாதிரி இன்சிடென்ட்ல இப்படி நடந்திருக்கு, பச்சை குழந்தைய கூட கொண்டுருவா. இதெல்லாம் பெரிய கிரேவஸ்ட் ஆஃப் தி கிரேவ் கிரைம். என்னுடைய டியூட்டியில, என்னுடைய கடமையில, இதை நான் டியூட்டியில இது என்னோட சார்ஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நான் எடுத்துக்கிறேன்னா, என் வாழ்க்கையில காக்கி சட்ட பண்ணல கொடூரமான குற்றம் இது வேற எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்துல ஈடுபாடு, இன்வால்வ்மெண்ட் இருக்குங்கிறத நல்லா காட்டலாம். விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், விம்ஸ் கேம்பஸ், சேலம், சென்னை, பாண்டி.